2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல பாமக இருக்கும் அப்படின்ற தன்னுடைய கருத்தை எந்த அடிப்படையில வெளிப்படுத்துகிறார் திரு அன்புமணி ராமதாஸ்? யதார்த்தத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு தொடர்ந்து நீங்க இந்தியா சுதந்திரம் அடைந்து இப்ப வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணியில தான் நீங்க வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாம் கூட்டணியோட பலத்தில் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பேச வருகிற விஷயம் மக்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்றி கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணியிலேயும் கூட பாத்தீங்கன்னா எப்பயும் கூட்டணி அமையும். ஆனால் கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் வெறும் அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க, வெளியே நிப்பாங்க. அந்த அளவுலதான் இன்னி வரைக்கும் கூட்டணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதன்முறையாக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான ஆட்சியில் பங்கு வரும் அதிகாரம் வழங்கப்படும், சேர்ந்து அதுல ஆட்சியில பங்கேற்போம் என்ற வாக்கியத்தையும் முன்வைக்கிறாங்க. இது மிக முக்கியமானது. இந்த வாக்கியத்தை நீங்க முக்கியமா எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கான தேவைகள், மக்கள் விரோத அரசு போக்கு நடக்கிற போது அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான காலகட்டம் உருவாகிற போது எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய. நீங்க வேகமா ஒரு சொல்லாடலை வச்சுட்டு போறீங்க, இது பாஜகவுக்கா அதிமுகவுக்கா இப்படி அப்படி கட்சிகளுக்கு வருது. அப்படி அல்ல. இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற அல்ல, மக்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என அந்த ஒத்த மனப்பான்மையோடு வருகிற அத்தனை பேரும் ஒருங்கிணைவதற்கான ஒரு களமாக அடுத்த தேர்தல் களம் இருக்கும். அதைத்தான் மருத்துவர் எங்களது தலைவர் அவர்கள் இந்த பேட்டியில் நேர்காணலில் அவர் தந்திருக்கிறார். அந்த விஷயம் இன்னும் ஒவ்வொரு வருகிற காலகட்டங்களில் நீங்க மக்களை சந்திக்கிற போது இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சேரும். இல்ல, எங்களுக்கு பாமக தலைமையிலான கூட்டணிகள் இப்படியான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறீங்களா, அல்லது அப்படியான ஒரு கூட்டணியை அமைக்கும் பாமக என்று சொல்ல வரீங்களா? ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல இருக்கு. இல்ல, பாமக தலைமையில கூட்டணி என்பதற்கும் பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இப்படியான ஒரு நிபந்தனையை வைக்குது அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சென்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அப்போ டெல்லியில என்ன நடக்க போறது, ஒன்றிய அரசாக யார் வரப்போறார்கள் தீர்மானம் வருகிற போது அதுல என்ன முடிவுன்னு நீங்க தீர்மானிக்கணும். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது ஒவ்வொரு கட்சியை நடத்துறது எதுக்கு? நாங்க ஆட்சி அமைக்கணும், நாங்க அதிகாரத்துக்கு வரணும், நாங்க சொல்ற விஷயங்களை நான் இப்ப சொல்றேன். பாமக சொல்லுகிற அத்தனை விஷயங்களும் சில நேரங்கள் இப்போ இருக்க திமுக முதல்வர் கூட எடுத்து கொண்டு போறாரு. ஆனா நாங்க நினைச்ச மாதிரி வலுவா ஒரு நாள் செயல்படுத்த முடியல, அது பேரளவுக்கு தான் வருது. அப்போ அதை சரியாக செயல்படுத்த வேண்டுமென்றால் எங்க தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதில் என்ன தவறு? அப்போ ஆனா தலைமையிலான கூட்டணி வரணுங்கிற சொல்ற அதே பாமகவை போல வேற எந்த கட்சியும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில எந்த அதிகாரத்தையும் பங்கு கொடுக்க தயாராக இல்லை. ஆனா பாமக அந்த அளவு ஜனநாயகத்தோடு பேசுறதுக்கு தயாராக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது. பாமக திலகபாமா, நீங்க பேசும்போது உங்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அப்படி எந்த இடத்துலயும் குறிப்பிடலையே. அப்ப குறிப்பிடல. அப்ப தலைவர் சொன்னார், நாங்க சொல்லுகிறது நான் ஒரு தொண்டனாக ஆசைப்படுவது, எங்கள் கட்சி எங்கள் தலைமையில கூட்டணி அமைய வேண்டும் என்பது ஒரு தொண்டனாக நான் ஆசைப்படுறேன். அவர் தலைவர் இடத்துல இருந்து பெருந்தன்மையோடு சொல்லுகிறார், கூட்டணி எல்லா கூட்டணி கட்சிகளும் இணைந்து அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம் தானே. தொண்டனாக எனது எதிர்பார்ப்பும் தலைவராக அவர் வார்த்தையும் ரெண்டும் மிக முக்கியமானதுன்னு நான் நம்புறேன். இப்போ பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க, அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படியான ஒரு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிடாம பொதுவாக கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாமக இருக்கும் அப்படின்னு சொல்றதோட பொருள் என்ன? என்னங்க பொருள்? நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மேல நின்றுக்கிற ஒன்றிய அரசுக்கு யார் போட்டியிடுகிறார்களோ அவர்கள் தலைமையில இது முன்னெடுத்து சென்றோம். சட்டமன்ற தேர்தலை வருகிற போது தேசிய நம்மளுடைய மாநில கட்சிகளோட முக்கியத்துவம் தானே முன்னிலைத்து போகிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்து தான் நாங்க பேசுறோம். இந்த கட்சியோட கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்போட ஆட்சி அமையும். இது ஒண்ணும் புதிய வார்த்தை அல்ல. கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்புலதான் ஒவ்வொரு காலமும் ஆட்சி. திமுகவோ அதிமுகவோ இன்னை வரைக்கும் யாரும் தனித்து ஆட்சியை கைப்பற்றவில்லை.
எல்லா காலத்திலும் கூட்டணி கட்சியில தான். அப்ப அந்த யதார்த்தத்தை தான் பேசி இருக்கிறாரு. நீங்க வழக்கமா நடக்கிற யதார்த்தமான உரைய வந்து ஏன் இவ்வளவு பெருசா ஆக்கி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு ஆருடம் எதிர்பார்க்கறீங்க. ஓ, அடுத்து இவங்களோட கூட்டணி போவாங்களா, இவங்களோட கூட்டணி போவாங்களா, ஒரு சோதனை ஆருடம் சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி யதார்த்தத்தை பேச நினைக்கிறோம், ஆருடம் சொல்ல அல்ல. கூட்டணிகள் யாருடன் அமைய வேண்டும் என்பதெல்லாம் வந்து இன்னும் வருங்காலங்கள்ல தான் தீர்மானமாகும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஒரு கூட்டணிகளின் தலைமையில தான் அமையும். அந்த கூட்டணியில பாமக சொல்கிற பல விஷயங்களும் முக்கியமானது ஒன்று, கூட்டணிகளும் அதிகாரத்தில் பங்கு பெறும் அப்படின்னு. இது இன்னி வரைக்கும் எந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் சொல்லல. இதை சொல்ல தொடங்கி இருக்கிறோம். இது எல்லாருக்குமான சரியான விஷயமாக அமையும் நான் நம்புறேன். மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயமாக அமையும். ஓகே, அப்படியான ஒரு விஷயமாக எடுத்துட்டு போகிறார் என்பதற்காகத்தான் இது ஒரு அரசியல் விவாதமாக எடுத்துக்கிறதுக்கு நாங்க முனைந்திருக்கோம். ஆனா இதை ஆருடம் சொல்றதா நீங்க குறிப்பிடுறீங்க. பாமக சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படின்ற அதிருப்தியை நிறைய நேரங்கள்ல வெளிப்படுத்துறீங்க. ஆனா அதை எடுத்தோம்னா அதை ஊதி பெருசாக்குறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றதை எப்படியா புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சரி, இல்ல உங்களை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்லவில்லை. நான் ரொம்ப தெளிவா சொல்றது வந்து அந்த தலைப்புல வந்து 2 கட்சிகளா அப்படின்னு கேள்வி வருகிற போது அது ஆருடம் சொல்லக்கூடிய இதயத்துல இல்ல. நீங்க விவாத பொருளாக்குறது வந்து உண்மையை பேசுங்க, எல்லாம் பேசப்படும் வரலாக மாறத்தான் வேணும். அதை நான் வரவேற்கிறேன். பேசுறதுக்கான அந்த இடத்துல வந்து நாங்க சரியான விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதும் சந்தோஷப்படுறேன். சரி, குறையாகிறாங்க அதை சொல்லவில்லை. சரி, நன்றி. அடுத்ததாக திரு தங்கவரதராஜன், பாமக தன்னுடைய கருத்தை பொதுவாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பாஜக கூட கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? வணக்கம் சகோதரி அபிநயா. நீங்க பார்க்கலாம், பொதுவாக கடந்த 2022 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அது நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், எங்களுடைய டிடிவியா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், எங்களுடைய ஜி.கே. வாசனா இருக்கலாம். இது வந்து பொதுவாகவே ஒரு மாற்றத்துக்கான தேர்தலை தான் நாங்க வந்து முன்னெடுத்துட்டு போறோம். நீங்க அன்புமணி அவர்கள், அண்ணன் சகோதரர் அன்புமணி அவர்களுடைய நோக்கம் என்ன? மாற்றம் வர வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு பாஜக நோக்கம், மாற்றம் தமிழகத்துல வர வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை சொன்னாரா, நாங்கெல்லாம் ஒரு பாட்டு இங்க வந்து நாங்களும் குடும்பமாக இருந்து ஆளுகின்ற இந்த அலங்கோல திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், வேற எந்த விதமான கிடையாது. அதனாலதான் அதே அண்ணன் அன்புமணி அதே கருத்தை முன்மொழிச்சிருக்கிறார். வரவேற்கக்கூடியது, நாங்க வரவேற்கின்றோம். கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்காருல்ல. அதுதாங்க நான் இப்ப எங்களுடைய சாணக்கியப்பேட்டையில மட்டும் பாருங்க, எங்க தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதாங்க இன்னைக்கு அந்த அடிப்படையில மக்கள் கொடுத்த மாற்றத்துக்கான வாக்கு தான் 18 விழுக்காடு. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி இன்னும் வலிமை பெறும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம்.